வீட்டில் மீன் வளர்த்துறதுங்கிறது யாருக்குங்க பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். பட் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் என்னென்னா வாலில் தான் இருக்கும், ஹேங்கிங் மாதிரி. க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 4 மீன் விட்டாவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. வாலில் இருக்கிறனால வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது வாலில் இருக்கிறனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மீன் பார்த்துட்டு இருந்தோங்க. நம்ம எப்போ போனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைட்ரு தான் எடுப்போம். ஏன்னா ஃபைட்ரு வந்து அதிகமாக பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும். எனக்குலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரே வந்துச்சு. நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், சேர்த்து ஒரு 2 ஃபுட்டு போட்டால் கூட நான் ஒரு 2 டேஸ் கழித்து வந்தால் கூட எனக்கு அப்படியே இருக்குங்க மீன். மற்ற மீனெல்லாம் விட்டால் ஒரு 2 மந்த் இருக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 6 மந்த் வரைக்கும் தாங்க இருக்கும். அதுலேயே சீக்கிரம் இறந்துரும். நம்மளுக்கு ரொம்ப பராமரிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபில்ட்ரு இல்லாமல் நம்ம வைக்கவே முடியாது. எப்போ பாரு ஒரே மாதிரி வாங்குறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்ததாங்க கப்பீஸு. இது ஏர் ஃபில்ட்ரு இல்லாமே நல்லா லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 3 பேர் வாங்கிட்டு வந்திருந்தோம். பேர் பார்த்திங்கன்னா 100. தண்ணிக்குள்ளே விட்டோன்னே அவ்வளோ ஸ்பீடாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.